ஹலோ வியூவர்ஸ், இது வந்து ஐஃபோன் அடுத்த ஐஃபோன் இந்த வருஷம் புதுசாக லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மெயினாக இதுதான் மெயின் ஹைலைட். இதுதான் 15 ப்ளஸ். நம்மக்கிட்ட 15 ப்ளஸ் வந்திருக்கு ரிவ்யூக்கு. ஸோ 15 ப்ரோ மேக்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ஹை அண்ட் டிவைஸ். ஆமாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் யூசர்ஸ் வந்து ஐஃபோன் வாங்கணும்னு ஒரு அஃபோர்டபுள் இல்லை இந்நேரம் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அது பிரீமியம் டிவைஸ்னா இது என்னது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் பிரீமியம் தான். அது அல்ட்ரா பிரீமியம், இது பிரீமியம். அவங்க வந்து பிரீமியம் தான். ஸோ இது வந்து 15 வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000ல 59,900 15. அது ஆஃபர் எல்லாம் போட்டு ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போட்டு வாங்கினாதான். ஆனா டைரக்டா வாங்குறதா இருந்தா அதுவே 80,000 தான். அதான் நிலைமை. இது வந்து எவ்வளவு? இது 512GB மாடல் வேற. 512GB ஹை அண்ட் 1,20,000 கிட்டத்தட்ட 1.2 lakhs. பட் இது வந்து நம்ம கிட்ட கிரீன் கலர் வந்திருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கலரு. இது வந்து 14 பிளஸ்ங்க. அதான் அடிக்கடி காமிச்சிட்டு இருக்கேன். பாக்குறது 15 பிளஸ், இது 14 பிளஸ். சோ இந்த டிவைஸ்ல என்ன ஸ்பெஷல்? அதுதான் இப்ப சொல்ல போறாங்க. என்ன ஸ்பெஷல்னா பாருங்க சிவா, ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஐபோன் 15 பிளஸ் அசெம்பிள்ட் இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் ஓகே, மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். சோ 15 ப்ரோ மேக்ஸ் வந்து இன்னும் இம்பார்ட்டன்ட் தான் பண்றாங்க. பட் என்ன 15 பிளஸோட சூப்பரான விஷயம்னா மேட் இன் இந்தியா. அதுவும் நம்ம சென்னையில தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து வெளிய எங்கேயோ போயிட்டு திரும்பி வந்து இங்க இருந்தே அமைச்சிருக்கலாமே. கரெக்ட் தான், ஈஸியாவே வந்து சேர்ந்துருக்கோம், சீக்கிரமா சேர்ந்துருக்கோம். பட் அதுதாங்க ஹைலைட். ஸோ மேட் இன் இந்தியா ஐபோன் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். இது 14 பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் அது பெருசா வரல, நம்ம கையில வரல. நம்ம கையில ஃபர்ஸ்ட் வாட்டி நான் சார்ஜர் பாத்திருக்கேன் மேட் இன் இந்தியா. சார்ஜிங் ஃபாக்ஸ்கான் அந்த இதுல பண்ணிருந்தாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அதே மாதிரி சார் வேல்யூ 1.6 போட்டிருக்கான். ஆனா ஆக்சுவல் வேல்யூ இது கிடையாது, உள்ள இருக்கும். ஆமா, அது இது வந்து அல்டிமேட் விஷயம்னா டைப் சி கேபிள். சரி, ஓபன் பண்ணிடுவான். அப்புறம் இது டைனமிக் ஐலாண்ட்ல இருக்கு. பட்ஜெட் செக்மெண்ட்ல டைனமிக் ஐலாண்டுங்க. பட்ஜெட் செக்மெண்ட்ல சோ கலர் சூப்பரா இருக்கு சிவா. சூப்பரா இருக்கு. ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி இருக்கு. ஆனா அது மேட் ஃபினிஷ். ஆமா, மேட் ஃபினிஷ். சோ ரிப்பேர் காஸ்ட் நீங்க உடைச்சீங்கன்னா கம்மி இந்த வாட்டி நினைக்கிறேன். இது கிளாஸி, அது மேட். அதே மாதிரி அது சிங்கிள் கிளாஸோட அந்த ஃபீல் தெரியும். கலர் இன்ஃபியூஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆப்பிள் வந்து. சோ வேற லெவல்ல இருக்கு இந்த ஃபீல். அண்ட் இந்த ஃப்ரேம் அலுமினியம் கலர் கோட்டடா இருக்கு இந்த வாட்டி. போன வாட்டி இல்ல. போன வாட்டி ஆனா இந்த டிவைஸ் வந்து எனக்கு அந்த நேச்சுரல் டைட்டானியம் நம்ம பார்த்தோம்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இது. பட் என்ன இவ்வளவு லைட்டா இருக்கு இந்த வாட்டி? இதுவும் லைட்டா இருக்கா? ஆமா. இன்னொன்னு அதான் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் இது மாத்திருக்காங்க. அந்த கர்வ்னஸ் நல்லா இருக்கு. இது வந்து ஷார்ப்பா இருக்கறனால கையில பிடிக்கும். ஓபன் பண்ணிடுவோம். டிஸ்ப்ளே 6.7 இன்ச் டிஸ்ப்ளே இது. ஓகே, சோ கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் ஃபோன். ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் தான். பட் ப்ராசஸர் வேற. சோ இது 15 பிளஸ் இருக்கிறதுனால இது A16 பயானிக் 14 சீரிஸ் 14 ப்ரோ சீரிஸ்ல இருந்து வருது. என்ன ஹைலைட்னா இந்த டைனமிக் ஐலாண்ட் தாங்க. பவரா பானாப்புறம் நீங்க பாப்பீங்க, மேல தெரியுது ஆல்ரெடி. என்னங்க இது 15 பிளஸ் வந்து ஏதோ 15 ரேஞ்சுக்கு இருக்கு. அவ்வளவு 15 எவ்வளவு காம்பாக்டா இருக்கும். அப்பதான் மினி தூக்கிட்டாங்களா? மினி, ஆமா உண்மைதான். மினி வந்து ஆக்சுவலா ராங் டைம்ல வந்துருச்சு. இது மேட் ஃபினிஷ் சூப்பரா இருக்கு சிவா. பண்ணி பாருங்க. ஆப்பிள் லோகோ மட்டும் பாத்தீங்களா? லோகோ மட்டும் இது அந்த மேக் மாதிரி ஐமேக் வர மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சோ இதுல ஒரு டெக்ஸ்சர் மாஸ் கேஸ் இருக்கு. என்ன இந்த கேஸ்? சிலிக்கா கேஸ். அதாவது பட்ஜெட் போனுக்கு பட்ஜெட் கேஸ்ங்க. ஏன்னா இந்த கேஸுக்கு பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 4,900 ரூபாய். 4,900 ரூபாய்க்கு சிலிக்கா கேஸா? தெய்வமே, நல்லா இருக்கு ஃபீல். மேக்ஸேஃப் கேஸ் இது. சோ வயர்லெஸ் சார்ஜிங். எப்படி நீங்க இப்ப இத கனெக்ட் பண்ணதுமே தலைவர் வந்து மேக்ஸேஃப் டிடெக்டட்னு வந்துருவாப்ல. பி படிக்கணும். இந்த அடிச்சாங்கல்ல ஹலோ அப்படின்னு சொல்லுது. ஹலோன்னு சொல்லலாம் நம்ம. ஆனா என்ன காமெடியா இருக்குன்னா பச்சை கலர் கேஸ். பச்சை கலர் அந்த கலர்ல கொடுத்திருந்திருக்கலாம். இல்லாட்டி டிரான்ஸ்பரன்ட் சிலிக்கா கேஸ் ஏதாவது கொடுத்திருக்கலாம். இல்லன்னா டி பிராண்ட் எல்லோ கலர் ஆகாதுன்னு சொல்லி ஊரெல்லாம் எல்லாரும் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காங்களே, அந்த கேஸை வந்து ஆப்பிள் பேக் பண்ணி அனுப்பியிருக்கலாம். ஆனா நல்லா இருக்கு ஃபீல், சிலிகான் ஃபீல். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்சுவலி நம்ம கிட்ட இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸ் சேஃப் வாலெட், ஃபைன் ஓவன் வாலெட். ஸோ என்னன்னா ஃபைன் ஓவன் அந்த புது மெட்டீரியல். ஸோ லெதர் மாதிரி ஒரு மெட்டீரியல். இப்போ நீங்க டேப் டு பே பண்ற மாதிரி கார்ட்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லையா? இப்படி போனை திருப்பி டபுக்கு அப்படி வெஸ்ட். ஆப்பிள் பே தான் கொண்டு வரல, ஆனா இதை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. ஸோ என்னன்னா செமையா உட்காருது. பாருங்களேன், ஸ்ட்ரென்த்தை பாருங்களேன், செம ஸ்ட்ராங்கா இருக்கு. செம ஸ்ட்ராங்கா இருக்கு மேக்னெட்டோட அந்த பவர். ஏன்னா இது போட்டாலே உங்களுக்கு அந்த இங்க அலர்ட் வருது. ஐபோன் ஐ மீன் வாலெட்குள்ள லிங்க் பண்ணிட்டீங்கன்னா, ஐ மீன் ஐபோன் ஐக்ளோட லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சரியா சப்போர்ட் ஆகி காமிக்கும் அது. அண்ட் சேவ் ஆயிரும். ஸோ உங்க கார்டு இந்த பேஸ் மேக்கர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க இல்லையா? மேக்னெட், அது மேக்னெட்ஸ் எப்பயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்ன தயவு செய்து பாக்கெட்ல வச்சிடாதீங்க போன. யாரா எப்பயுமே அது யாருக்கும் தேவையில்ல அப்படிங்கிறேன். அவ்வளோ ரேடியேஷன் ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து மேக்னெட் அது ஒரு விஷயம். ஸோ அந்த ஆக்ஷன் பட்டன் இல்லையே அடுத்த வருஷம் வரும். அடுத்த வருஷம் ஆக்ஷன் பட்டன் தனியா இருக்கு. சிங்கிள் நிறைய பேருக்கு அந்த ஆக்ஷன் பட்டன் பிடிக்கல அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு இதுல இருக்கு. ஆனா பிரீமியம் ஃபீல் அவுட்டிங் வரணும்ல அதுக்கு. A17 Pro இருக்காது. பிளஸ் அந்த ப்ரோ சீரிஸ்க்கான அந்த டெலிபோட்டோ ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஆக்ஷன் பட்டன் எனக்கு பிடிச்சிருக்கியா?
ஆக்ஷன் பட்டன் பிடிச்சிருக்கு இல்லையா, இல்லாட்டி இந்த ஸ்லைடர் பிடிச்சிருக்குங்கிறீங்களா? ஆக்ஷன் தானே, ரெண்டுமே ஒரே ஆக்ஷன் தான், ஏதாவது ஒரு ரியாக்ஷன் ஆமா கொடுத்துட்டு போயிட்டு. எனக்கு இந்த பழசு ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டோமோ அதான் பழகி போயிடுச்சு. பட் ஆக்சுவலி ஆக்ஷன் பட்டன் தான் ஒன்னும் யூஸ்ஃபுல். ஆமா, பட் இது வந்து ஈஸி டு ட்ரிகர் மாதிரி ஃபீல் ஆகுது. இது பழகின ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஐபோனா அப்ப இது இருக்கும் அப்படி. சூப்பரா இருக்கு இந்த வாலெட். இந்த கலர் நல்லா இருக்கு ஆக்சுவலா. சரி, பிரவுன் கலர் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இது என்ன ஃபர்ஸ்ட் டைம் வந்து 48 மெகா பிக்சல் கேமராவா? ஆமா, 2 கேமரா தான், டுவல் கேமரா செட்டப் தான். ஆனாலும் வந்து உள்ள போயிடலாம், நம்ம செட்டப் பண்ணிட்டு வருவோம். ஓகே, இதுலயும் பெசல்ஸ் சின்ன இருக்கு இல்ல? சேம் தான், ஐடென்டிக்கல், சேம் தான், இது மாத்தல. இது ஷார்ப்பா இருக்கு, அது கர்வ்டா இருக்கு, அதனால சின்னதான மாதிரி ஒரு மாயை தோற்றம். இது மெயின் ஹைலைட் இந்த போன்ல பாத்தீங்கன்னா 15 சீரிஸ் இந்த வருஷம் டைனமிக் எல்லாம் தான். நம்ம 15 ப்ரோ 14 ப்ரோல பார்த்தோம், 14 ப்ரோ மேக்ஸ்ல. எஸ். ஸோ அது வந்து ப்ரோ சீரீஸ்ல வச்சிருவாங்க. இந்த வாட்டி வந்து வந்து நார்மல் லைனப்புக்கு கொண்டு வந்திருக்காங்க, பெரிய விஷயம் அது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க லைவ் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லலாம். நான் வந்து ஒன்றும் இல்லை, வெறும் ஒரு டைமர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஓகே, கிளாக் போயிட்டு இந்த டைமர் ஸ்டார்ட் பண்ணி விட்டா வெளியே வந்தா இப்படி மேல வந்துருது பாருங்க. சோ லைவா நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணலாம். ஆர்டர் பண்ணா, புக் பண்ணா. இப்போ சப்போஸ் சாங்ஸ் ஏதாவது ப்ளே ஆயிட்டு இருந்ததுனால அங்க அழகா இருக்கும். சாங்ஸ் தெரியும். ஸோ லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா இங்க மேல வந்துரும். என்ன அல்டிமேட்னா நீங்க லாக் பண்ணாலும் அது லாக் ஸ்கிரீனுக்கு வந்துரும். ஓகே ஓகே. ஸோ அதுதான். ஸோ இப்போ நீங்க அன்லாக் பண்ணீங்கன்னா மேல போயிடும். ஓகே. ஸோ இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். உபர், எனக்கு தெரிஞ்ச உபர் அதான் மல்டி டாஸ்கிங் டிஸ்பிளேக்கு போக வேணாம். மல்டி டாஸ்கிங்லாம் தேவையில்லை, இதில் அப்படியே மேலே வந்துடும். ப்ளஸ் நிறைய ஆப்ஸ் இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லைவ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது இந்த சீரீஸ்க்கு வந்ததுனால நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் உண்மைதான் உண்மைதான். இப்போ 15 வாங்குறவங்க ப்ரோ மேக்ஸ் 14 ப்ரோ யூஸ் பண்ணதவங்க தான் இருந்தது. சொல்ல ஸ்மாலர். இந்த தடவை ஃபுல் 15 சீரிஸ் ஃபுல்லா இருக்கு. 15 பிளஸ், 15 ப்ரோ, 15 ப்ரோ மேக்ஸ்க்கு இருக்கு. 4 டிவைஸ்லயும் இருக்கிறதுனால டைனமிக் ஐலாண்ட் ஒரு இன்னும் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பார்க்கலாம் இந்த வருஷம். இது முக்கியமா சைனீஸ் கவுண்டர் பார்ட்ஸ் எல்லாருமே டைனமிக் ஐலாண்டோட வருவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் வச்சு ட்ரை பண்ணுவாங்க, ஹார்ட்வேர் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு விஷயம். அது தவிர கேமராஸ் இந்த வாட்டி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேமரா செட்டிங்ஸ் சொல்லியே போயிடுவோம். ஆமா, இங்க பாக்குறதோட அங்க செட்டிங்ஸ்ல தான் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம், போயிடலாம். அந்த 24 மெகா பிக்சல், அப்புறம் எந்த போட்டோ எடுத்தாலுமே டெப்த் டீடைல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆடான்ஸ் இருக்கு. ரெக்கார்ட் வீடியோ பாத்தீங்கன்னா up to 4K up to 60 fps இருக்கு. ஓகே. HDR வீடியோ இருக்கு, ஆட்டோ fps இருக்கு. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் தான். ஸ்டெபிலைசேஷன் அதெல்லாம் OIS சூப்பர் இருக்கு. சினிமேட்டிக்கும் up to 4K 30 fps கொடுத்திருக்காங்க இந்த வாட்டி. ஆக்ஷன் வீடியோவும் 4K தான். ஆமா. சோ ஹை எஃபிஷியன்சி போட்டோ மோட் 24 MP. இது சூப்பர், இதுவும் நல்ல விஷயம். ஆமா. சோ அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ போட்டுருக்காங்க ரெஃபரன்ஸ் 3 MB இருக்கும் அப்படின்னு ஒரு போட்டோ. Good. So அது ஹை எஃபிஷியன்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷோ கேமரா கண்ட்ரோல் ஃபார் கேப்சரிங் up to 48 MP அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ ரெசல்யூஷன் கண்ட்ரோல் நம்ம கொடுத்துருக்கான்னு சொல்றான். ஸோ இப்போ போட்டோஸ்ல இங்க உள்ள வந்து நீங்க டிராப் டவுன் பண்ணீங்கன்னா தெரியும் இல்லையா, மேல இருந்து அந்த இதுல ஆப்ஷன்ஸ்ல இங்க பாருங்க HFEF மேக்ஸ்னு இருக்கு பாருங்க. இந்த ஆமா, அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இங்கேயும் வந்து வந்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸ்டாண்டர்டு ஃபில்டர்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இது வந்து லைவ் போட்டோ. ஆனா இவங்க மட்டும் ப்ரோ மோட் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய பேருக்கு பொழப்பு போய்டும். ஹைலைட் ஆப்னு ஒரு ஆப் இருக்கு, நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ இதுதான் மெயின் டிஃபரன்ஸ். சோ வீடியோ இதுலயும் வந்து சினிமேட்டிக் ஆக்ஷன் வீடியோ 4K 60 fps வரைக்கும். ஆக்ஷன் வீடியோ ஐகான் செமையா இருக்குல. ஆக்ஷன் மோட் பட் என்னன்னா நார்மல் மோட்ல போட்டாலே சிவா ஸ்டேபிளா தான் இருக்கு. ஆக்ஷன் மோட் போட்டா வேற லெவல்ல இருக்கும். குழந்தைங்க நான் வந்து எங்கேயா நடந்து போகும்போது அம்மாலே ரெக்கார்ட் பண்ணேன், அவ்வளவு வித்தியாசம் ஒன்றும் தெரியல எனக்கு ரெக்கார்ட் பண்ணது. டைம் லாப்ஸ் இதெல்லாம் மேபி ஓடும் போது நமக்கு தெரியும் போல. அப்டேட் பண்ணா 15 பிளஸ். இது வந்து நம்ம 512GB வேரியன்ட். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் 494GB அவைலபிளா இருக்கு. சூப்பர். சோ சைக்கிள் கவுண்ட் இதுலயே காமிக்கிறான் சார் இருக்கு. அப்ப இல்லையா, வெளிய நம்ம இங்கதான் உள்ளதான் பார்த்தோம். அப்ப நம்ம போனதுலயும் அப்போ 14 சீரிஸ்ல மட்டும் இருக்கு. 14 சீரிஸ்ல தான் மேபி iOS 17.0.2 இல்ல 17.0ல பார்க்கலாம். ஏதாவது கொண்டு வராங்க. இதுதாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. ஒரு ஐபோன்ல இருந்து ஒரு ஐபோன் சாம சுலபம். சோ ஆல்ரெடி அலர்ட் வந்து இதுல இது ட்ரை பண்ணி பாருங்க, கான்டாக்ட் ஷேரிங் ட்ரை பண்ணி பாப்போமா. வந்துருதா? வேற லெவல். வாட் அனிமேஷன். பர்மிஷன் கேக்குது. ஸோ பர்மிஷன் கேட்டாங்க, நீங்க வந்து எதுவுமே அனுப்பவே தேவையில்ல, சும்மா இப்படி அமிச்சாலே போதும். இல்ல அது சூப்பர். ஆக்சுவலா அந்த அனிமேஷன் இந்த மாதிரியான ஏரியால ஹேர் டிராப் கீப் ஹோல்டிங் டு ஷேர்னு வருதியா? ஓகே. ஹேர் டிராப் இல்லையா, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வருதா? ஆமா. இப்படி வருதுன்னு பார்ப்போம். ஜெனரல் ஹேர் டிராப் அனிமேஷனா இல்லாட்டி வேற ஏதாவது புதுசா இருக்கான்னு பார்க்கணும் பாஸ். ஓகே. இப்போ நீங்க இதுக்குள்ள போயிட்டு இல்ல ஆத்தரைசேஷன் மாதிரி ஆயிட்டு நார்மல் ஏர் டிராப்பா மாறுது.
அனிமேஷன் எக்ஸ்ட்ரா, அனிமேஷன் வேற லெவல்ல இருக்கு. ஆனா அடிக்கடி அதான் கான்டாக்ட் தான் பிரைம், பட் அது வந்து கைண்ட் ஆஃப், பட் எப்படியும் ஃபியூச்சர்ல சூப்பரா ஆயிடும்னு நினைக்கிறேன். ஓவரால் இது ஆப்ஸ் தேர்ட் பார்ட்டி அக்சஸ் கொடுத்துட்டாங்கன்னா வேற லெவல் ஆயிரும். பட் இது வந்து பாதி பேருக்கு எப்படி போய் ஷேர் பண்ணதுனே தெரியாது. இப்போதைக்கு எல்லாரும் கான்டாக்ட் தான் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால வந்து சம விஷயம். பட் இதை நம்ம பேசின மாதிரி இது அந்த மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ், அது நீங்கள் கேஸ் போட்டும் யூஸ் பண்ணலாம். அதுதான் ஹைலைட். இது ஸோ நீங்கள் மேக்ஸேஃப் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறமா அந்த வாலெட் யூஸ் பண்ணுங்க. மேலேயும் நீங்கள் இந்த வாலெட் போடலாம். ஸோ நீங்கள் ஆப்பிள் பே ஆப்பிள் ஆக்சரி காமிக்குது பாருங்கள். நைஸ். ஸோ கண்டினியூ அப்படின்னு சொன்னால் ஆப்பிள் ஐடிக்குள்ளே சைன் பண்ணிட்டாங்க, ஆப்பிள் ஐடிலையும் காமிக்கும். ஸோ என்னன்னா நீங்கள் கார்ட்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுட்டிங்கன்னா, இது ஒரு கார்டு போட்டு வச்சுக்கோங்களேன், அதில் நீங்கள் டேப் டு பே எனேபிள் பண்ணிங்கன்னா அப்படியே ஃபோன் வச்சு பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ சிங்கப்பூரில் தான் பார்த்தாங்க, மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது டிக்கெட்லாம் வாங்க அவசியமே இல்லை, யூஸ் எனி கார்டு அப்படின்னு போட்டுருந்தது. விசா ஆர் நெட்ஸ்னு இது விசா கார்டை வச்சு டேப் பண்ணேன், கேட் ஓப்பன் அடிச்சு ட்ரெயின்குள்ளே ஏறிட்டேன். எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக. அதை பற்றி தனி வீடியோ நம்ம பார்ப்போம், அந்த சிங்கப்பூர் ட்ரிப்பில் பார்த்ததெல்லாம். பட் ஓவரால் இந்த ஐஃபோன் 15 ப்ளஸ் வந்து 14 ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வத்தா அப்கிரேட் பண்ணதுன்னு இது ஒரு விஷயம் இருக்கு. நம்ம டைப் சி இருக்கு, மத்தபடி இந்த டைப் சி USB 2 தான். பிளஸ் இதுல அந்த ரெக்கார்ட் பண்றது அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் இதெல்லாம் கிடையாது. அது கேமரா தான் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. பட் எவ்வளவு அளவுக்கு அப்கிரேட் நம்ம கேமரா சாம்பிள்ஸ்ல பார்ப்போம். K30 FPS வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது ஐஃபோன் 14 ப்ளஸ், சாரி 15 ப்ளஸ், சரி ஆமாங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறனால பேர் கூட ரோல் ஆகுது. நம்மால் வேற 15 ப்ரோ மேக்ஸை வச்சுக்கிட்டு பயங்கர பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கான். டே அதில் இன்னும் சிம் போடல, ஓஸ்ட் ஃபெல்லோ என்னெல்லாம் பண்ணுறான் பார்த்தீங்களா. சரி, ஆப்பிள் பட்ஜெட் ஃபோன் வச்சு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பட்ஜெட் ஃபோன் தானே, அதான் கூறு 10 ரூபான்னு கிடைக்கிது, அதான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்டா நீ வேறு, ஆனால் சூப்பராக இருக்குது. பட்ஜெட் ஃபோனுங்கிறது வந்து சீரியஸாகவே எனக்கு என்னன்னே புரியலைங்க. அதாவது 90,000 போது நம்ம எப்படி அதை ஒரு பட்ஜெட் ஃபோனாக பார்க்குறது? ஆப்பிளில் இது வந்து பட்ஜெட் ஃபோனுங்க. ஆப்பிளில் இது வந்து பட்ஜெட் ஃபோன். ஆமாம், இப்போ ஷாமியில் வந்து இந்த 13, 12, நோட் ப்ரோ அதெல்லாம் இருக்குல்ல, பட்ஜெட் ஃபோனு. ஸோ ஆப்பிளுக்கு வந்து இது ஒரு பட்ஜெட் ஃபோன், அவ்வளோதான். ஏழைகள் ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன்ஸ் வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை நீங்கள் அது அவங்க பட்ஜெட்டுக்குள்ளே வந்துடும். இல்லை கோயம்பேட்டில் போயிட்டு உழவர் சந்தையிலே வாங்கிக்கோங்க. இந்த HDR அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு தாங்க இருந்தாங்க. பட் இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத என்னால் லைவாக பார்க்க முடியுது. ஃபோட்டோஸ் as well as வீடியோஸில் பாருங்களேன், ரொம்ப ஹார்ஷான சுச்சுவேஷனில் பட் லென்ஸ் ஃப்ளேர் அது இருக்க தான் செய்யும். பட் ஓவராலாக வந்து வீடியோட குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அண்ட் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இன்னும் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் இது எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கோல்டன் ஹவர்ஸில் வந்து தலைவர் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாப்புல அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம் தான். ஓவரால் 15 நீங்கள் 14 சீரிஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவ்வளோவா கன்சிடர் பண்ண தேவையில்லை. பட் 13 அண்ட் பிலோனா எனக்கு தெரிஞ்சு 12னா ஓகே. 12னா தண்டம், அது செமையா பேட்டரி ட்ரெயின் ஆகும். அந்த போன்ல இருந்து நேரா இப்போ 15 வரீங்கன்னா நிறைய பேட்டரி லைஃப் வேணும். நீங்க 12 இருக்கீங்க, 11 இருக்கீங்க, 11னா 4G வேற. ஸோ அவங்க இதுக்கு வரது பெட்டர் தான். ஆமா, கண்டிப்பா வரலாம். 15 5G, ஸோ அண்ட் டுவல் சிம் வேற, ஸோ வேற லெவல். ஸோ ஓவரால் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸ் தான் 15 சீரீஸ். அண்ட் ப்ரைஸை ஏற்றலை அவங்க 15 சீரீஸ் 15 ப்ளஸுக்கும். ஸோ அதனால அதே ஓல்டு ப்ரைஸ் தான். 15 ப்ரோக்கு தான், ப்ரோ சீரிஸ் தான் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஸோ ஆனால் 15 ப்ளஸ் வந்து ஓவரால் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன், எக்ஸ்பென்சிவான ஆப்ஷன் தான். ஆனாலும் வந்து பேட்டரி லைஃப், கேமரா, டிஸ்பிளே எல்லாமே ஒரு டாப் லெவல். நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 14 ப்ளஸ், நல்ல பேட்டரி லைஃப் நல்லா தான் நிற்கும். நமக்கு 14 கம்பேர் பண்ணும்போது 15 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி பெட்டர் தான் சொல்லலாம் 15 ப்ளஸ். நீங்க அந்த ஏன்னா லைட் வெயிட்டா தாங்க இருக்கு, அதை யூஸ் பண்ணா ஹெவிலாம் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ல சிலிகான் கேஸ் போட்டதுனால கொஞ்சம் பல்க் தெரியுது. பட் அதர்வைஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஜென்ரலாவே அந்த ஒரு ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்கு. 6.7 இன்ச் ஸ்க்ரீனு ஓவரால் சூப்பராக தான் இருக்கு. இதுதான் வந்து ஐஃபோன் 15 ப்ளஸ். நம்ம ஃபுல் ரிவ்யூ வந்து இந்த இன்னொரு கொஞ்ச நாள் நம்ம சேனல்ல பார்க்கலாம். ஸோ செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்லி. அண்ட் ஏதாவது ஹீட்டிங் ஏதாவது இருக்கா, ஒரு ஜென்ரல் இது எனக்கு தெரிஞ்சு ஹீட்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா போன வருஷமே டெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ப்ராசஸரை, 16 பயானிக் தானே, போன வருஷம் செட் ஆயிடுச்சு. ஸோ 5G அதெல்லாம் எப்படி இருக்கு. ஸோ ஓவரால்
நம்ம வந்து ரிவ்யூஸ் வந்து இந்த இன்னும் எல்லா ஃபோனும் ஒரே மாதிரி தான் பாக்குறது கேஸ் போட்டதுனால அது ஒரு உண்மையான ஃபேக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து 15 Pro Max, இது 15 Plus, இது 14 Pro Max, 14 Plus. ஸோ எல்லாம் எப்படி இருக்கு ஓவராலா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் வருண், சிவபரணி, பாய்.